சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்காக எங்க உசுரை எடுக்கிற? நீ சாகறதுக்கு எங்க வீடுதான் கிடைச்சதா? அத்த, காயத்ரி ரொம்ப பாவம். நிறைய ரத்தம் வேற போயிடுச்சு. அத்த, உடம்பளவுலயும் மனசளவுலயும் அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அவளை காயப்படுத்துற மாதிரி தயவு செஞ்சு இப்ப எதுவும் பேசிடாதீங்க. சரியா? அவ நம்ம எல்லாரையும் காயப்படுத்தி கலங்கப்படுத்தி ஆஃப்டர் ஆல் வீட்டு வேலை செய்யற அவளுக்காக நம்ம எல்லாரையும் காக்க வச்சு நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்க வச்சு சதி செய்யறாடா. அந்த சதிகாரிக்கு சாட்சியால நீ நிக்காத. நீ காயத்ரி விஷயத்துல செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம தியா மனசு எந்த அளவுக்கு காயப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என்னத்த அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க தியா பக்கம் பிரச்சனை இழுத்து விட பாக்குறீங்களா? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் என் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. வேலை செய்யறவங்கள எந்த லெவல்ல பாக்கணுமோ அந்த லெவல்ல மீறி பாக்குறது, பழகிறது, பாசம் வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி கேளுதியா, கேள்வி கேட்டாதான் நியாயம் கிடைக்கும். காயத்ரி, உனக்கு வேலை கொடுத்து இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து நல்ல கை நிறைய சம்பளமும் கொடுத்து உன்னை பாதுகாத்த, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த எங்களை போய் கோர்ட்டு கேஸ்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அலைய விட்டு எங்க செல்வாக்க சரிக்கலான்னு பாக்குறியா? சொல்லுடி, எதுக்கு உன் கைய அறுத்துக்கிட்ட? மம்மி, தற்கொலை வரைக்கும் போயிருக்கானா? சம்திங் ராங். நீங்க சொன்ன மாதிரி யார்கிட்டயே ஏமாந்துதான் வந்திருக்கா. ஐயோ, என்ன இப்படி எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் என் கைய அறுத்துக்கவும் இல்ல. உன் கூட கண்ணம்மா தானே இருந்தாங்க. நீ கைய அறுக்கலனா கண்ணம்மா உன் கைய அறுத்துட்டாங்களா? சொல்லு. ஏன் கண்ணம்மா, அவ கைய அறுத்து எதுக்கு அவளை கொல்ல பார்த்த? என்ன நடக்குதுங்க? எதை மறைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் டிராமா பண்றீங்க? சொல்லுன்றல. அன்னபூரணி, சொல்லுங்க அண்ணி. என்னையும் நீங்க பேச விட மாட்டீங்க, நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்புறம் எப்படிதான் இவகிட்ட உண்மையை கேக்குறது? இவ செத்து கித்து தொலைஞ்சிருந்தானா அந்த பாதிப்பு உங்களுக்கு தானே வந்திருக்கும். அப்புறம் நீங்க தான் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதுவும் பேசாம இரு. சொல்லு காயத்ரி, எதுக்காக கத்தி எடுத்து உன் கைய அறுத்துக்கிட்ட? மேடம், நான் எதுக்கு மேடம் கத்தி எடுத்து கைய அறுத்துக்கணும்? செல்ஃப் மேல இருந்த என் பேக் எடுக்க முயற்சி பண்ண, அங்க சைடுல கத்தி நீட்டிட்டு இருந்தத நான் கவனிக்கல. பேக்கை எடுத்து கீழே இறக்கும் போது ஸ்லிப் ஆகி என் கை கத்தியில பட்டுருச்சு. மேடம் நடந்துச்சு. இதுக்காக இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அண்ணி, இவ பொய் சொல்றா. இல்ல, காயத்ரி உண்மையதான் சொல்றா. அதுதான் நடந்தது. அத கண்ணால பார்த்த சாட்சி நான் தான். என்ன தப்பு பண்ணாலும் அதையெல்லாம் சமாளிச்சு நீங்க எல்லாரையும் முட்டாளாக்குறீங்கல்ல. ஹேய், நீ சொல்ற கதைய நம்புற மாதிரியா இருக்கு? கத்தியே வந்து உன் கைய கிழிக்குமா? அக்கா, என்னால சத்தியமா இத நம்ப முடியலக்கா.
கத்தி எடுத்து கைய கிழிச்சாதான் உண்டு. கத்தியா கைய கிழிக்க வாய்ப்பு இல்லக்கா. காயத்ரி சொல்றதுல உண்மை இருக்குன்னு எனக்கு தோணுது.